ரைட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். எல்லாரும் லெவல் 3 எக்ஸாம்ஸ் செஞ்சிருப்பீங்க. லெவல் 2 செஞ்சாக்களும் இருக்கிறீங்க. ரைட். ஸோ பிசிங்கிற பாடத்துக்கு குறுகிய நாட்கள் தான் நமக்கு இருக்கு. ஸோ நாம் என்ன செய்ய வேண்டி வரும் என்று சொன்னா, இந்த பிசி பாடத்தை என்ன செய்யணும், இலகுவான முறையில் என்ன செய்யணும், நம்ம பாஸ் ஆகணும். அதான் என்ன எல்லாரையும் லட்சியமா இருக்கு. ரைட். பிசி பாடத்தை பொறுத்தளவையில நாம் எப்படி படிக்க போறோம் என்று சொல்ற விஷயம் எல்லாருக்கும் நாம மற்ற பழைய வீடியோஸ் தந்திருப்போம். உங்களுக்கு மஸ்ட் வாட்ச்ன்னு சொல்லி சில வீடியோஸ் தந்திருப்போம், கட்டாயம் பார்க்கணும்னு சொல்லி. ரைட். கிட்டத்தட்ட 14 வீடியோஸுக்கு மேல என்ன செஞ்சிருப்போம், நாங்க உங்களுக்கு தந்திருப்போம். இப்ப நாம இந்த 5 நாட்களும் என்ன செய்யணும்னு சொன்னா, பிசிக்கு எவ்வாறு பயன்படுத்துவது என்பது சம்பந்தமா தான் நம்ம என்ன செய்ய போறோம், நான் பார்க்க போறோம். இப்ப மண்டே, டியூஸ்டே, வெனிஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இந்த 5 நாட்களும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க பிசி பாடத்தோட என்ன செய்யணும், டச்சா இருக்கும். வேற எந்த பாடத்தோடையும் என்ன செய்யக்கூடாது, டச் இல்லை. என்னன்னு சொன்னா, நீங்க லெவல் 3 முடிச்சிட்டீங்க, லெவல் 2 கம்ப்ளீட் பண்ணாகத்தான் இருக்கிறீங்க. ரைட். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 5 நாளும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, பிசி பாடத்தை மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும், நீங்க படிக்கணும். வேற எந்த பாடமும் இல்லை. ரைட். அட்லீஸ்ட் என்ன செய்யணும், ஒரு 4 தொடக்கம் 5 மணித்தியாலங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க பிசி பாடத்துக்கு என்ன செய்யணும், நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் 5 hours. அப்படி படிச்சீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம்னு சொன்னா, இலகுவான முறையில் என்ன செய்யலாம், இந்த பிசி பாடத்தை பாஸ் பண்ணலாம். லாஸ்ட் டைம், அதுக்கு முதல் டைம் எல்லாம் என்ன, பிள்ளைகள் இதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி என்ன செஞ்சிருக்காங்க, நிறைய பிள்ளைகள் பாஸ் ஆயிருக்காங்க. ரைட். இப்ப நாம என்ன செய்வோம், நேரடியாக பாடத்துக்கு வருவோம். உங்களுக்கு ஹோம் ஒர்க்ஸும் தருவோம். பிள்ளைங்க தானே, நீங்க சில நாம படிச்சு தந்த விடயங்கள்ல உங்களுக்கு சில ஹோம் ஒர்க்ஸ் குரூப்ல ஷேர் பண்ணணும். அந்த ஹோம் ஒர்க்ஸை நீங்க என்ன செய்யணும், நீங்க செஞ்சு எங்களுக்கு அனுப்பணும். அதாவது கையால எழுதி அனுப்பணும். அதுல வரக்கூடிய சில சில பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம், திருத்துவோம். சில சில உங்களோட விடைகள் நல்லா இருக்கும், சில நேரம் அதை இப்படி மாற்றம் செய்யலாம் என்று சில அட்வைஸ்கள் பண்ணுவோம். அதை நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் ஃபாலோ பண்ணி கொள்ளணும். ரைட். அப்படி ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் என்ன செய்யும், உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியா இருக்கு. Right. இப்ப பிசி பேப்பருக்கு வரும். பிசி பேப்பரை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா, 2024 ஜூலை பேப்பர்ல இருந்து என்ன செய்யும் நாம பார்ப்போம். 2024 ஜூலை பேப்பரை பாருங்க. உங்களுக்கு 3 hours டைம். சரிதானே, 9 to 12. அடுத்தது என்ன, உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வாசிக்கிறதுக்கு டைம், ரீடிங் டைம் தந்திருக்காங்களா, இந்த பேப்பர்ஸுக்கு என்ன செய்யலாம், ரீடிங் டைம் தரல. அடுத்தது பாஸ் மார்க்ஸ் என்னன்னு சொன்னா, 100 மார்க்ஸ்ல நீங்க என்ன செய்யணும்னா, 40 புள்ளிகள் இல்லை, நீங்க என்ன செய்யணும், 50 மார்க்ஸ் எடுக்கணும், 50 மார்க்ஸ் எடுக்கணும். அதான் என்ன இதுல மெயினான விஷயம். இப்ப பிசி கிளாஸுக்கு வரும்போதே நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். பிசி கிளாஸ்ங்கிறது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நடத்தப்படுற ஒரு கிளாஸ். இங்கிலீஷால படிப்பிச்சு என்ன செய்யல, நான் உங்களுக்கு இலகுவாக புரிய வைக்கல. இதுல அட்வான்ஸாக இங்கிலீஷ் படிச்சாக்கள் இருந்தீங்கன்னு சொன்னா, அவங்களுக்குரிய கிளாஸ் இல்லை. நீங்க என்ன செய்யலாம், செல்ஃப் ஸ்டடி பண்ண பிரச்சனை. இது பேசிக் லெவல்ல இருக்கிறாங்க. பேசிக்கா இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க, ஓஎல் எழுதிருப்பீங்க, ஏஎல் எழுதிருப்பீங்க, எஸ் பாஸ் சி பாஸ் எடுத்திருப்பீங்க, ஓஎல் ஏ எடுத்திருப்பீங்க. அவங்களுக்கான ஒரு வகுப்பு தான் இது. ஏன், அதாவது இலகுவான இங்கிலீஷை வச்சு என்ன செய்ய போறோம், இந்த பிசி எப்படி பாஸ் பண்றது, சிம்பிள் இங்கிலீஷை வச்சு பிசியை பாஸ் பண்றது எப்படிங்கிறதா நம்ம இந்த கிளாஸ்ல முக்கியமான விஷயம். அது வழியாவே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். நீங்க யூடியூப் வீடியோஸ் பார்த்தாக்களுக்கு விளங்கிருக்கு. ரைட். இப்ப நாம என்ன செய்வோம், நேரடியாக பாடத்துக்கு வருவோம். நம்மளோட பாடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, பிசினஸ் கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன்ங்கிறதுல பிரதானமான நோக்கம் என்ன, தகவல்களை என்ன செய்யறேன், பரிமாறுதலும் என்ன செய்யறேன், அதனை புரிந்து கொள்ளணும். அது கடினமான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, இருக்கலாம், இல்லைன்னு இல்லை, ஆனா இருக்கக்கூடாது. அப்ப என்ன, புரிந்து கொள்வது இல்லை. உங்களுக்கு தெரிந்த மொழி நடையில நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, பிழைகள் இல்லாம இலகுவான முறையில நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க கம்யூனிகேட் பண்ண போறீங்க. அது வாயால இல்ல, எழுத்தால கம்யூனிகேட் பண்ண போறீங்க, ரிட்டன் வே. அதுதான் நம்ம என்ன செய்ய போறோம், நாம பார்க்க போறோம். ரைட். நம்மளோட பேப்பர்ஸ்ல பாருங்க, செக்ஷன் ஏ. செக்ஷன் ஏ பாத்தீங்கன்னு சொன்னா என்ன, ஒரு உரையாடல் சம்பந்தமாக காணப்படுது. உரையாடல் சம்பந்தமாக என்ன செய்யப்படுது, காணப்படுது. இது என்ன செய்யணும், பொருத்தமான சொற்களை வச்சு நாம என்ன செய்யணும், இந்த உரையாடல்களை பூர்த்தி செய்யணும். இது பிரச்சனை இல்லை. ரைட். இதெல்லாம் என்ன, இதே கேள்வி திருப்பி உங்களுக்கு வராது, ஆனா என்ன, இதே மாடலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ நாம இதை செஞ்சு பார்க்கணும். செக்ஷன் பி பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் சூட்டபிள் பிரேஸ் டு கம்ப்ளீட் த ஷார்ட் டயலாக்ஸ். இது என்ன செய்யணும், இந்த பிரேஸ் என்ன செய்யணும், நீங்க ஷார்ட் டயலாக கம்ப்ளீட் பண்றதுக்கு நீங்க சொற்களை நீங்க என்ன செய்யணும், இதுல போடணும். சிஏ பாத்தீங்கன்னாலும் இதே தான், fill in the blanks. இப்ப செக்ஷன் பிக்கு வரும். இதுதான் நம்முடைய பார்ட். செக்ஷன் பி என்ன, வெரி இம்பார்ட்டன்டான பார்ட் நமக்கு. இந்த செக்ஷன் பில பாத்தீங்கன்னு சொன்னா,
கொஸ்டின் நம்பர்ஸ் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 2. ரைட், எல்லாரும் கேள்வியை பாருங்க. இன்ட்ரடக்ஷன் தெரிஞ்சிருக்கு, நீங்க பிசி பேப்பரை பார்த்துருக்கீங்களோ தெரியல. எக்ஸாம் முடிச்ச ஹாப்பினஸ்ல நீங்க என்ன செய்வீங்க, பிசி பேப்பரை பார்த்துருக்க மாட்டீங்க. கொஸ்டின் மாடலை பார்த்துக்கொடு. எக்ஸாம்ல போய் மட்டும் பார்க்கறதுல ஏர்லியாவே பார்த்து ரெடி ஆயிரும். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க பிள்ளைகள். இதுல என்ன செஞ்சிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஒரு டேபிள் ஒன்று தந்திருக்காங்க. டேபிள் ஒன்று தந்து என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த டேபிளோட சம்பந்தப்பட்ட சில வார்த்தைகளை தந்து ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது நாம என்ன செய்வோம், நம்ம வேற வேற கேள்விகளை பாஸ் பேப்பர்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணிருக்கோம், இந்த பேப்பர்ஸுக்கும் பிராக்டிஸ் பண்ணும். ரைட். கொஸ்டின் நம்பர் 3 என்ன, அதே மாதிரி வார்த்தைகள் என்ன செய்யணும், சில வேர்ட்ஸ் நீங்க என்ன செய்யணும், தெரிவு செஞ்சு அந்த சூட்டபிளான என்ன செய்யணும், பிளாங்க்ஸ்ல நீங்க ஃபில் பண்ணணும். இப்போ கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 7, இதெல்லாம் என்ன, நமக்கு முக்கியமான பகுதி, எழுதக்கூடிய பகுதி. இந்த பகுதி தான் என்ன, நம்ம மார்க்ஸை ஸ்கோர் பண்ணக்கூடிய பகுதி. சோ நம்ம என்ன செய்வோம், இந்த பகுதியிலிருந்து நம்ம என்ன செய்ய போறோம், ஆரம்பிக்க போறோம். உங்களோட எக்ஸாமுக்கு என்ன கேள்விகள் வரும், என்ன மாடல் வரும் என்ன செஞ்சிருக்கோம், நாங்க எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் கொஞ்சம் வச்சிருக்கோம். இது இந்த மாடல் வரலாம், இது கேட்கலாம், லெட்டர் கேட்கலாம், இமெயில் கேட்கலாம், சிவி கேட்கலாம், இந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கோம், சில அனலைசிஸ் வச்சிருக்கோம். அதை நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு சொல்லுவோம். ஆனால் படிக்கும் போது என்ன செய்யணும் பிள்ளைகள், இது மொழி தானே, இங்கிலீஷ் தானே, எல்லாத்தையும் தானே படிக்கணும். படிச்சா தான் நம்ம என்ன செய்யலாம்டா, எந்த கேள்வி வந்தாலும் என்ன செய்யலாம், இலகுவாக விட எழுது. மொடல் தான் மாறுமே தவிர உள்ளடக்கம் என்ன செய்யாது, மாறாது. இப்ப நோட்டீஸா இருந்தாலும் சரி, மெமோவா இருந்தாலும் சரி, கடிதமா இருந்தாலும் சரி, மொடல் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர பிள்ளைகள் உள்ளுக்கு உள்ளடக்க வேண்டிய விடயம் என்ன உண்டு. அது நாம் என்ன செய்ய போறோம், நம்மளோட 5 நாளும் நாம் என்ன செய்ய போறோம்னா பிராக்டிஸ் பண்ண போறோம். ரைட். முதலாவது நாம் என்ன செய்யணும்னா, வினா இலக்கம் 4க்கு வரும். வினா இலக்கம் 4. வினா இலக்கம் 4 என்ன பாருங்க, 10 மார்க்ஸுக்குரிய கேள்வி. உங்களோட 50 மார்க்ஸ் பாஸ் மார்க்ஸ் சொன்னா அந்த 50 மார்க்ஸ்ல 10 புள்ளிகளை பார்க்க போறோம். 80 தொடக்கம் 100 வருஷங்களுக்குள்ள நீங்க என்ன செய்யணும், எழுதணும். 20 வேர்டு என்ன செய்யலாம், கூடலாம். ஒரு 5 வேர்டு என்ன செய்யலாம், குறையலாம். சரிதானே. ஐஇஎல்டிஎஸ் கேம்பிரிட்ஜ் பெக்கஹர்ல எல்லாம் 10 வேர்ட்ஸ் கூடலாம், ஒரு 5 வேர்ட்ஸ் 10 வேர்ட்ஸ் குறையலாம். பிளஸ் மைனஸ் 10. நம்மளோட டபிள்யூடியில நீங்க என்ன செய்யலாம், அட்லீஸ்ட் நீங்க 20 வேர்ட்ஸ் கூடினாலும் என்ன, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா பிசிக்கல் எக்ஸாம் தானே, பேப்பர் எழுதுறதால உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் இல்லை. 100னா 120 வேர்டு எழுதினாலும் என்ன பிரச்சனை இல்லை. ஆனா 80 விட என்ன செய்யக்கூடாது, குறைவாக எழுதிவிடக் கூடாது. சரியா. இப்ப கேள்விக்கு வரும். கேள்வியை நீங்க என்ன செய்யணும்னா பிள்ளைகள் நல்லா வாசிக்கும். கேள்வியை வாசிங்க. என்ன கேள்வி, கேள்வியை பாருங்க பிள்ளைகள். You are the president of the welfare organization of your business English institute. For the next anniversary, for the next anniversary of the institute, it has been decided to donate books to the libraries of several schools in rural areas. You have to inform all students and get their support. என்ன செய்யணும், முதலாவது மீனிங்கை விளங்கிக் கொள்ளணும் பிள்ளைகள். சரிதானே, அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க தான் என்ன, உங்களோட வெல்ஃபேர் நிறுவனத்தில் என்ன, வெல்ஃபேர் நலன்புரி சங்கத்தில் என்னன்னு சொன்னா தலைவர். உங்களோட பிசினஸ் இங்கிலீஷ் இன்ஸ்டிடியூட், பிசினஸ் இங்கிலீஷ் என்ன செய்யப்படுது, ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூட்ல என்ன, வெல்ஃபேர்ங்கிறதுல நீங்க என்ன, நீங்க ஒரு தலைவர். ஃபார் த நெக்ஸ்ட் அனிவர்சரி, அடுத்த அந்த ஆண்டு பூர்த்தியை கொண்டாடும் விழா இருக்கு தானே, அந்த அனிவர்சரி விழாவில் of the institute, it has been decided to donate books to the libraries of several schools in rural areas. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மீனிங் எப்படி பார்க்கணும்னா பிள்ளைகள் பின்னிக்கு இருந்து பார்த்து வரும். எப்படி என்ன, ரூரல் ஏரியா, கஷ்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பாடசாலைகளின் நூலகங்களுக்கு புத்தகங்களை நன்கொடை செய்வதற்கு என்ன செய்யப்பட்டுள்ளது, நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இதன் முகமாக அடுத்த ஆண்டு நிறைவை முன்னிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, கஷ்ட பகுதியில் இருக்கிற பாடசாலைகளுக்கு புக்கை டொனேட் பண்றதுக்கு தீர்மானிச்சிருக்காங்க. யூ ஹாவ் டு இன்ஃபார்ம் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க என்ன, அனைத்து மாணவர்களுக்கு, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன் ஹாவ் டு இன்ஃபார்ம் என்ன, அறிவிக்க வேண்டும். அண்ட் தே ஆர் கெட் சப்போர்ட், நீங்க என்ன செய்யணும், அவங்களோட உதவியினையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, ரைட் அ நோட்டீஸ் இன்க்ளூட் த ஃபாலோவிங். அப்ப என்ன கேட்டிருக்காங்க பிள்ளைங்க, உங்கள்ட்ட நோட்டீஸ் கேட்டிருக்காங்க. 2024 ஜூலைல நோட்டீஸ் கேட்டிருந்தாங்க என்று சொன்னா, மேபி 2025 பிப்ரவரியில எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இதே மாதிரி ஒரு விடயத்தை சொல்லி உங்கள்ட்ட மெமோ கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மெமோ, நம்ம மெமோ என்ன செஞ்சிருக்கோம், வீடியோலையும் பார்த்திருக்கோம். நம்ம மெமோவும் என்ன செய்யறோம், பார்ப்போம்.
இப்ப நாம் என்ன செய்வோம், கேட்ட கேள்விக்கு நாம் என்ன செய்வோம், விடை எவ்வாறு தயார் செய்வது என்பது தொடர்பாக பார்ப்போம். நோட்டீஸ் ஒன்று கேட்டிருக்காங்க. இப்ப அந்த நோட்டீஸ்ல என்ன விடயம் உள்ளடக்கணும்? முதலாவது பிள்ளைகள் நமக்கு நோட்டீஸ்ல ஃபார்மேட் தெரிஞ்சிருக்கும். முதலாவது நோட்டீஸ்ல ஃபார்மேட் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். அதுக்கு பிறகு என்ன செஞ்சிருக்கணும், அந்த நோட்டீஸ்ல என்ன உள்ளடக்க வேண்டும். துண்டு பிரசுரம் என்று படிச்சிருப்பீங்க, ரைட்? அதான் நீங்க ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க. அதுக்கு பிறகு இப்பதான் இந்த விஷயத்தை கை வைக்க போறீங்க. Right. என்ன சொல்லணும் நீங்க அதுல, what the notice is about, அந்த நோட்டீஸ் என்னத்தை பத்தி சொல்லுதுங்கிறத தெளிவா சொல்லணும் நோட்டீஸ். ரெண்டாவது, the need to collect books. என்ன சொல்றாங்கன்ற அதுல பிள்ளைகள், புத்தகங்களை சேகரிச்சு வறிய பாடசாலைகளுக்கு என்ன செய்யணும், கஷ்டப்பகுதிகளில் உள்ள பாடசாலையில் உள்ள நூலகங்களுக்கு கொடுக்கணும். அது யூஸ்டான புக்கா இருக்கலாம், நியூ புக்கா இருக்கலாம், நியர்லி நியூ புக்காகவும் இருக்கலாம். நியர்லி நியூ என்ன, பாவிச்சது அண்மையில நல்லா பாவிக்கக்கூடிய புக் அப்படி இருக்கு. அடுத்தது டைப் ஆஃப் புக்ஸ், அகாடமிக் புக்கா இருக்கலாம், பாட புத்தகங்கள் ஸ்கூல்ல வருமே ஸ்கூல் புக்ஸ் சொல்லுவோம், அந்த பாட புத்தகமா இருக்கலாம், கதை புத்தகங்களா இருக்கலாம், சில்ட்ரன் புக்கா இருக்கலாம், எக்ஸெட்ரா. புத்தகங்கள் நீங்க என்ன புத்தகங்கள் கலெக்ட் பண்ண வேண்டும், என்ன வகையான புத்தகங்கள், டைப் பண்ண என்ன பிள்ளைகள் வகை, டயர்ல டைப் பண்ண என்ன, எக்ஸாம்ல டைப் பண்ண என்ன, டயர்ல டைப் பண்ண வகை. ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு கண்ட்ரிபியூட், எல்லாரையும் என்ன செய்யுங்க, நீங்க பங்களிப்பு செய்யுமாறு கேட்டுக்கணும் அந்த நோட்டீஸ்ல. அடுத்தது யாரிடம் அந்த நோட்டீஸ் என்ன செய்யணும், அந்த புக்குகளை கையளிக்க வேண்டும்ங்கிறது என்ன செய்யணும், தெளிவுபடுத்தணும். அடுத்தது மேலதிக விவரங்களுக்கு என்ன, டெலிபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் என்ன நீங்க தெரியப்படுத்த வேண்டும். இது இவ்வளவும் என்ன அந்த நோட்டீஸ்ல உள்ளடங்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இதுல ஈஸியான மெத்தட் என்னன்னு சொன்ன பிள்ளைகள், இங்கிலீஷ்ல நீங்க பாடமாக்கி என்ன செய்யலாது, நோட்டீஸ் கொண்டு போய் எழுதல. ஏன் உங்களுக்கு அதே நோட்டீஸ் வருமா, இதே மாதிரி நோட்டீஸ் வருமா புக்கை டொனேட் பண்றதுக்கு? இல்லை. இப்ப நாம என்ன செய்யணும்னா, நம்ம டபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சிருக்கணும், நமக்கு எந்த விடயம் தரப்படுதோ நம்ம என்ன செய்யணும், அதுக்கு திங்க் பண்றதுக்கு நமக்கு என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கணும். முதலாவது என்ன செய்யணும்னா, எல்லாரும் தமிழ் தாய்மொழி என்ன தமிழ்ல படிச்சாங்க. சோ நம்ம என்ன செய்யணும் பிள்ளை, தமிழ்ல திங்க் பண்ணணும் சில விஷயத்தை. டைம் போனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம எடுக்கக்கூடிய புள்ளிகளை முழுமையா எடுக்கணும். கூடுதலான டைம் போவாது எக்ஸாம்ல, உங்களுக்கு டைம் மீதமாகும். டோன்ட் வரி. நீங்க எப்படி சிபிடி பாடம் செஞ்சு டைம் மீதம் ஆயிடுச்சோ, அதாவது ஒடிட் பாடம் செஞ்சு உங்களுக்கு டைம் மீதம் ஆயிடுச்சோ, அதாவது லெவல் 2ல சில பாடங்கள் எக்ஸாம் செஞ்சு உங்களுக்கு டைம் மீதம் ஆயிடுச்சு, அதே போல டைம் மீதமாகும். ஏர்லியா எழும்பிட்டு வாரல், கடைசி நிமிஷம் மட்டும் என்ன செய்யணும், எக்ஸாம் ஹால்ல இருக்கணும். அதான் எக்ஸாம் டிசிப்ளின். எக்ஸாம் டிசிப்ளின் நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணிக்கொள்ளணும். மார்னிங் நடக்கிறதால 12க்கு முடிஞ்சிருந்தானே, ஸோ அட்லீஸ்ட் லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்ன செய்யணும், நீங்க எக்ஸாம் ஹால்ல இருக்கும். அது வரைக்கும் பேப்பரோட தான் உங்களோட கம்யூனிகேஷன் இருக்கும். இந்த பாடத்துக்கு நீங்க மற்ற பாடத்துக்கு என்ன செஞ்சீங்களோ தெரியும், இந்த பாடத்துக்கு அதான் ரூல்ஸ். இப்ப நீங்க என்ன செய்யலாம் பிள்ளைகள், ரைட்? இப்ப நான் உங்கள்கிட்ட என்ன செய்யறேன், உங்கள்கிட்ட கேட்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ரைட்? இப்ப சொல்லுங்க, ஒரு நோட்டீஸ் முதல்ல கட்டாயம் என்ன விஷயம் இருக்கும்? எனிவன்? ஹெட்டிங் இருக்கணும் சார் நோட்டீஸ். விலங்கல் திருப்பி சொல்லுங்க. நோட்டீஸ் ஹெட்டிங் இருக்கணும் ஃபர்ஸ்ட். ரைட், நோட்டீஸ் ஒரு ஹெட்டிங் இருக்கும். இந்த நோட்டீஸ் யாரு வெளியிடுறாங்க என்ன செய்யணும், அவங்களுக்குரிய லெட்டர் ஹெட் என்ன செய்யணும், கட்டாயம் அங்க இருக்க வேண்டும். அந்த கம்பெனியோட பேர் இருக்கணும், அந்த நிறுவனத்துல பேர் இருக்கணும். ரெண்டாவது வேற என்ன இருக்கணும் நோட்டீஸ்ல, இந்த கேஸ பொறுத்தளவையில அவங்க சொன்ன விடயங்கள் எல்லாம் இருக்கும். ரைட், இதான் என்ன நோட்டீஸ்ல நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ரைட், அப்ப நாம என்ன செய்வோம், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், ரைட், ஒரு ஆள் ஹெடிங் இருக்கணும்னு போட்டுக்கிறீங்க. ஓகே, இப்ப எல்லாரும் பாத்துட்டீங்க தானே. ரைட், இப்ப நாம என்ன செய்யணும் அப்படியே பேப்பர்ல என்ன செய்யணும், நான் டீச் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் பிள்ளை, ஆனா என்ன 10 நிமிஷம் என்று சொன்னா 10 மார்க்ஸ் என்று சொன்னா நீங்க என்ன செய்யணும், 18 நிமிடங்களுக்குள்ள நீங்க என்ன செய்யலாம், எழுதலாம். அல்லது கூடுதலான ஒரு 20 நிமிடங்கள்ல நீங்க என்ன செய்யலாம் என்று சொன்னா, இதுக்கு நீங்க என்ன செய்யலாம், நீங்க செலவழிக்கக்கூடியதாக இருக்கும். 20 நிமிடங்கள் மாத்திரம், சரிதானே? ரைட், எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஷேரா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், இதுல மிக முக்கியம் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க,
இப்ப எந்த நிறுவனம் இந்த நோட்ஸை வெளியீடு செய்தோ அந்த நிறுவனத்துல பேர் என்ன செய்யணும்? இதுல லெட்டர் ஹெட் இருக்கும், அந்த நிறுவனத்துல பேர். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? அந்த நிறுவனம் என்ன வெளியீடு செய்யும்? என்ன? நோட்டீஸ். நோட்டீஸ்ங்கிற வார்த்தை என்ன செய்யணும்? அங்க எல்லோருக்கும் தெரியக்கூடிய வகையில இருக்கும், நோட்டீஸ் இருக்கும். ரைட், நோட்டீஸ் இருக்கு. அது நீங்க என்ன செய்யலாம்? எழுதினா காணும். எக்ஸாம்ல நீங்க பெருசா போல்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நோட்டீஸ் இருக்கும். ரைட். அதுக்கு பிறகு என்ன? அந்த நோட்டீஸ்ல என்னென்ன விடயங்கள் உள்ளடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரோ அந்த விடயங்கள் நாம் என்ன செய்யணும்? ஒன்று ரெண்டு மூணு எழுதுறதுல அதுல என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யலாம்? உடைத்து உடைத்து என்ன செய்யலாம்? பிரேக் பண்ணி என்ன செய்யலாம்னு எழுதலாம். பிரேக் பண்ணி எழுதலாம். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? அந்த நோட்டீஸ் யாரு வெளியீடு செஞ்சாங்களோ அந்த வெளியீடு செய்த நபர் என்ன செய்யணும்? சிக்னேச்சரும் அவரோட பதவியும் என்ன செய்யணும்? டெசிக்னேஷன். அந்த பதவியும் என்ன செய்யணும் சொன்னா அதுல இருக்க வேண்டும். சரிதானே? இதான் என்ன நோட்டீஸ்ல ஒரு மாடலாக இருக்கு. நோட்டீஸ்ல ஒரு பேசிக்கான ஒரு மாடல். இது என்ன? அவங்களோட லெட்டர் ஹெட்டா இருக்கு. லெட்டர் ஹெட் என்ன? அந்த கம்பெனியோட பேர், அதாவது நிறுவனத்துல பேர். இந்த WIT நிறுவனம் என்ன செய்யுதுன்னு சொன்னா என்ன? இப்ப WIT நிறுவனம் வெளியிடுது என்ற ஒரு நோட்டீஸ் என்ன செய்யணும் பிள்ளைகள்? அதுல WIT நிறுவனத்துல என்ன செய்யணும்? AIT ஸ்ரீலங்கா என்ன செய்யணும்? அதுல பேர் இருக்கும். சரிதானே? ரைட். அதுல பேர் இருக்கும். ரைட். இப்ப நாம என்ன செய்வோம்? நம்மட கேள்விக்குரிய நோட்டீஸ் நாம என்ன செய்வோம்? ரெடி பண்ணணும். நீங்களும் என்ன செய்யுங்க? எல்லாரும் பேப்பர்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட ஓன் மொழி நடையில ஈஸியான சிம்பிளான இங்கிலீஷ்ல நீங்க என்ன செய்யலாம்? எழுதலாம். நான் எழுதுற விடையத்தான் காப்பி பண்ணணும் இல்லை. நீங்க விரும்புகிறார்கள் அந்த விடயம் நீங்க என்ன செய்யலாம்? பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட சொந்த மொழி நடையில என்ன செய்யணும் பிள்ளைகள்? நீங்க எழுதணும். முதலாவது தமிழ்ல நாம் என்ன செய்யணும்? என்ன எழுத போறோம்ங்கிறத முடிவெடுக்கணும். அதுக்கு பிறகுதான் பேனையை குத்தி என்ன செய்யணும்? நம்ம எழுதும். எக்ஸாம்ல நீங்க என்ன செய்யலாம்? பென்சில் கொண்டு போகலாம், நோ ப்ராப்ளம். இன்னொரு ரஃப்பான பேப்பர் இருக்கு தானே, அந்த ரஃப்பான பேப்பர்ல என்ன செய்யணும்? என்னென்ன விஷயம் எழுத போறோம் எழுத்து நீங்க என்ன செய்யுங்க? ஒன்று தமிழ்ல ஃபாஸ்டா எழுதுங்க. அப்படி இல்லாட்டி என்ன செய்யுங்க? இங்கிலீஷ்ல பிராக்டிஸ் பண்ணாங்க என்ன செய்யுங்க? ஷார்ட்டா என்ன செய்யுங்க? இன்னென்ன விடயத்தை தான் நம்ம இதுல உள்ளடக்க வேண்டும் ஐடியா ஒன்று எடுத்துக்கோ. எடுத்துக்கொண்டு தான் என்ன செய்யணும்? நம்மளோட விடையில என்ன செய்யணும்? கை வைக்கும். இப்ப நம்மளோட கேள்விக்கு என்ன செய்யும்? இன்னொரு தரம் பார்ப்போம். நம்மளோட பிசினஸ் கம்யூனிகேஷன்ல முக்கியமான விஷயம் பிள்ளைகள், கேள்விக்குள்ள என்ன செய்யும்? சில இருந்து நம்ம என்ன செய்யலாம்னா சில விடயங்களை நாம காப்பி பண்ணணும். கேள்வியில இருந்தே நம்ம என்ன செய்யலாம்னா காப்பி பண்ணி நம்மளோட விடையில பேஸ் பண்ணணும். இப்ப நம்ம அடுத்த கேள்வி செய்யும் போது உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணி காட்டுவோம். அதான் டெக்னிக். அப்படி நீங்க காப்பி பண்ணும்போது என்ன? உங்களோட விடைய பிழை என்று சொல்லல. பிள்ளைகள் கடினமான ஒரு வார்த்தையும் இருக்கு, இலகுவான ஒரு வார்த்தையும் இருக்கு. இப்ப பேனை என்று சொன்னா உங்களுக்கு விளங்கு. எழுது கருவி என்ன? ஒரு சில ஆட்களுக்கு விளங்காது. எழுதுகோல் என்ன? ஒரு ஆட்கள் விளங்காது. விளங்குதானே? பேப்பர் என்ன? பேப்பருக்கு இன்னொரு ஒத்த கருத்து என்ன? கடதாசி என்று சொல்லும் போது என்ன? சில ஆட்களுக்கு விளங்க. ஏன்? அந்த மொழி நடையில வித்தியாசம். கம்யூனிகேஷன் பண்ணும்போது ஈஸியான மொழி நடைகள் என்ன செய்யணும்? இலகுவான மொழி நடையை கையாளணும். நீங்க கடினமான மொழி நடையை கையாண்டாலும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். ஆனா இந்த எக்ஸாம்ல இப்ப நம்ம கிளாஸ்ல இருந்து ட்ரெயின் ஆகிறார்கள், நீங்க என்ன செய்யணும் சொன்னா இலகுவான மொழி நடைத்தை நீங்க என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். அப்பதான் என்ன? நீங்க ஏ ரிசர்ச் எடுக்கலாம். ரைட். ஏ ரிசர்ச் ஈஸியா எடுக்கலாம். ரைட். இந்த பாட்டு எழுதக்கூடிய பாட்டை நாம கம்ப்ளீட் பண்ணாதான் பிள்ளைகள் அந்த இடைவெளி நிரப்புற பாட்டு என்ன செய்யலாம்? நம்ம செய்யலாம். இடைவெளி fill in the blanks பாட்டுல என்ன நிறைய பிழைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த எழுதக்கூடிய பகுதிகள் இருந்து என்ன செய்யணும்? கூடுதலான புள்ளிகளை பெறதுக்கு நம்ம முயற்சிக்கணும். ரைட். ஓகே. இப்ப கேள்வியை பாருங்க. யூ ஆர் த பிரசிடென்ட் ஆஃப் த வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் ஆஃப் யுவர் பிசினஸ் இன்ஸ்டிடியூட். அப்ப நாம யார் இந்த நோட்டீஸை வெளியிடுறாரு? ஒரு வெல்ஃபேர் சொசைட்டிட ஒரு வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் நலன்புரி சங்கம் பிள்ளை. நலன்புரி நிறுவனம் இருக்குது. நலன்புரி சங்கம் யாரு? நலன்புரி சங்கம் பிசினஸ் இங்கிலீஷ் இன்ஸ்டிடியூட்ங்கிறது நலன்புரி சங்கம் என்ன செய்யுது? இதை வெளியீடு செய்யுது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆர்கனைசேஷன் நிறுவனத்துல பேர்ல நம்ம என்ன செய்யணும் சொன்னா இப்படிக்கு நிறுவனத்துல பேரை போடணும். என்ன? வெல்ஃபேர் சொசைட்டி ஆஃப் வெல்ஃபேர் வெல்ஃபேர் சொசைட்டி ஆஃப் பிசினஸ் இங்கிலீஷ் இன்ஸ்டிடியூட் என்ன செய்யலாம்? நீங்க தலைப்பு போடலாம். நீங்க எக்ஸாம்ல பெருசான தேவை நீங்க என்ன செய்யலாம்? சென்டருக்கு என்ன செய்யலாம்? ஒரு தலைப்பை போட்டுக்கொள்ளலாம்.
முதலாவது ரைட், அதை எழுதி கொடுங்க. நிறுவனத்துல தலைப்பு போடணும். ரைட், ஓகே. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? நோட்டீஸ்ங்கிறத நீங்க என்ன செய்யணும்? எந்த நிறுவனம் இதை வெளியீடு செய்தோ அந்த நிறுவனத்துல பெயர் எழுதினதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நாம என்ன செய்யணும்? நோட்டீஸ்ங்கிறத எழுதணும். ரைட், நோட்டீஸ்ங்கிற தலைப்பை கட்டாயம் போடணும். போட்டாச்சு. நோட்டீஸை போட்டுக்கொள்ளுங்க. டெசிக்னேஷன்லாம் கடைசியில போடுறது. Right. இப்ப கேள்விக்கு நம்ம என்ன செய்யுங்க? திருப்பி வாங்க. இப்ப கேள்வியில பாருங்க, நோட்டீஸ்ல இன்னொரு விஷயம் இருக்கு பிள்ளைகள். எந்த டேட்டுக்கு நாம இந்த நோட்டீஸை நாம வெளியீடு செய்யறோமோ அந்த டேட்டை நாம என்ன செய்யணும்? நாம எழுதணும். அந்த டேட் என்ன செய்யலாம் என்று சொன்னா என்ன, வலது பக்கத்திலையும் இருக்கலாம், இடது பக்கத்திலையும் இருக்கலாம். நோட்டீஸை நாம பப்ளிஷ் பண்ற டேட். இப்ப இந்த டேட் என்ன செய்யலாம் என்று சொன்னா இங்கேயும் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி என்ன, அந்த டேட் என்ன செய்யலாம்? இங்கேயும் இருக்கலாம், இடது பக்கமும் இருக்கலாம், வலது பக்கமும் இருக்கலாம். இந்த பகுதியிலையும் இருக்கலாம், அல்லது என்ன மற்ற பகுதியிலையும் என்ன செய்யலாம்? இருக்கலாம், இந்த பகுதியிலையும் இருக்கலாம். சோ நீங்க என்ன விரும்பின பகுதியை நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா டேட் எழுதுறதுக்கு என்ன செய்யலாம்? நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். நான் என்ன செய்யறேன்? இங்கால பகுதியை தெரிவு செய்யறேன். டேட், டேட்ல பிரச்சனை இல்லையா பிள்ளைகள்? டேட்ல நீங்க என்ன செய்யலாம்? இந்த பகுதியும் தெரிவு செய்யலாம், நோ ப்ராப்ளம். டேட் எழுதும் போது நீங்க எந்த டேட் எழுத போறீங்க? நீங்க முதலாவது ஜனவரி 1 நீங்க என்ன செய்யலாம்? ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். அல்லது என்ன ஏப்ரல் 3 நீங்க என்ன செய்யலாம்? ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். Third April 2020 நீங்க என்ன செய்யலாம்? ஒரு டேட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். அல்ல 24 என்ன 24 வைக்கலாம், 25 என்ன 25 டேட் என்ன செய்யலாம்? நீங்க வச்சுக்கணும். டேட்ல என்ன பிள்ளைகள் பிடிக்க மாட்டாங்க. எதிர்காலம் எல்லாம் பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க? பிரிக்க மாட்டாங்க. டேட்டை போட்டாச்சு. அடுத்தது என்ன செய்யணும் மனுஷனா, எந்த பர்பஸுக்காக வேண்டி இந்த நோட்டீஸ் வெளியீடு செய்யப்படுகின்றதோ அந்த நோட்டீஸுக்கான என்ன செய்யணும்? டைட்டில், தலைப்பை நீங்க என்ன செய்யணும்? போட வேண்டும். டைட்டில் போடணும். விளங்குதா? டைட்டில் என்ன? தலைப்பு. இப்ப நீங்க பாடசாலைகள்ல பாத்தீங்க, இல்ல விளையாட்டு போட்டிக்கான அழைப்பிதழ் என்று போட்டிருப்பாங்க. அப்ப என்ன, அதே போல நம்ம எந்த நோக்கத்துக்காக வேண்டி இந்த நோட்டீஸை வெளியிடுறோமோ அந்த நோட்டீஸ் என்ன செய்யணும்? அந்த நோக்கத்தை போடும். அப்ப எந்த நோக்கத்துக்காக வேண்டி பிள்ளைகள் இது என்னது இந்த நோட்டீஸ் நம்ம வெளியிட போறோம்? என்ன, புத்தகங்களை சேகரிச்சு என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஆட்களுக்கு என்ன செய்ய போறோம்? வறிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பாடசாலை நூலகங்களுக்கு டொனேட் பண்ண போறோம். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? நம்ம அதை அப்படி எழுதலாம். அல்லது என்னத்துக்காக வேண்டி நிறுவனத்துல என்ன நெக்ஸ்ட் அனிவர்சரி ஃபங்க்ஷனுக்காக வேண்டி என்ன செய்யறோம்? ஒரு புக் டொனேஷன் நிகழ்வு ஒன்று நடத்துறோம். சோ நாம் என்ன செய்யணும்? நாம் அதுக்கு ஒரு தலைப்பு போட்டுக்கலாம். அந்த தலைப்பு நீங்க விரும்புகிற தலைப்பாக இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே தலைப்பு தான் வர வேண்டும் என்று இல்லை. ஒவ்வொரு நபருக்கும் என்ன செய்யலாம்? ஒவ்வொரு நபருக்கும் வேற வேற தலைப்புகள் வரலாம். இப்ப ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கொள்ற மாதிரி என்ன, புக் டொனேஷன் இவெண்ட், புக் டொனேஷன் ஈவெண்ட், புக் டொனேஷன் கம்பைன் என்று போட்டாலும் பிரச்சனை இல்லை. என்ன, புக் டொனேஷன் ஈவெண்ட் ஃபோர் என்ன, என்னத்துக்காக வேண்டி? அனிவர்சரி செலிப்ரேஷன் அல்லது அனிவர்சரி ஃபங்க்ஷன், அனிவர்சரி செலிப்ரேஷன் என்ன, நம்மட அனிவர்சரிக்காக வேண்டி நிறுவனத்துல அனிவர்சரிக்காக வேண்டி என்ன செய்யறோம்? அது அனிவர்சரி புக் டொனேஷன் ஈவெண்ட் என்று போட்டாலும் போதும். அல்லது புக் டொனேஷன் ஈவெண்ட் ஃபார் அனிவர்சரி செலிப்ரேஷன் அல்லது அனிவர்சரி போட்டாலும் போதும், பிரச்சனை இல்லை. இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஒரு கோடு ஒன்று என்ன செய்யலாம்? நீங்க போடலாம். தலை தலைப்பண்ண போட்டு என்ன செய்யலாம்? முடிக்கலாம். இதுக்கு பிறகுதான் நீங்க என்ன செய்ய போறீங்க? புக் டொனேஷன் சம்பந்தமாக ஒரு கேள்வியில கேட்ட விடயத்தை நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க உள்ளடக்க போறீங்க. இப்ப அவர கேள்வியில என்ன கேட்டிருக்காரு பாருங்க. நான் அகைன் சொல்றேன், இது பேசிக்ல இருந்து இங்கிலீஷ் நம்ம என்ன செய்யணும்? பேசிக்கான சில விஷயங்களை வச்சுதான் எக்ஸாம் செய்யணும். ஆல்ரெடி அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், பிரச்சனை இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? நீங்க பாஸ் பேப்பர்ஸை மட்டும் என்ன செய்யலாம்? ஃபுல்லா டார்கெட் பண்ணி நீங்க அவ்வளவு பேப்பரையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் என்ன செய்யணும்? இதுல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் முக்கியமான விடயங்களை நீங்க என்ன செய்யணும்? கிளாஸ்ல நீங்க அறிஞ்சு கொண்டீங்கன்னா ஈஸியான முறையில் என்ன செய்யலாம்? இந்த எக்ஸாமை பாஸ் ஆகலாம். பிசி எக்ஸாம் ஈஸி என்று சொல்றதுக்கு இல்லை. ஒரு தரம், 2 தரம், 3 தரம் என்று எழுதினாக்களும் இருக்காங்க பிசி எக்ஸாம். சோ நீங்க என்ன செய்யணும்? இந்த 5 நாட்களும் கிட்டத்தட்ட உங்களோட டெடிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். சரிதானே? மற்ற பேப்பர் எப்படி, சிபிடி எப்படி, ஆடிட் எப்படி, பிசினஸ் லோ எப்படி, அப்படி என்ன செய்யக்கூடாது. நீங்க அதுல ஸ்பெண்ட் பண்றதை விட்டுட்டு இந்த 5 நாள் நீங்க ஃபோக்கஸ் பண்றது இது மட்டும்தான். நீங்க எக்ஸாம் ஹார்டா இருந்திருக்கும், சில பேருக்கு எம்ஏஎஃப் ஹார்டா இருக்கும், ஆடிட் ஹார்டா இருந்திருக்கும். So, நீங்க அங்க விட்ட மிஸ்டேக் என்ன செய்யக்கூடாது? இந்த பாடத்துல விடக்கூடாது. இந்த 5 நாளையும் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்க. அடுத்து
என்ன விடயத்தை அந்த நோட்டீஸ் உள்ளடக்கி இருக்கணும். பட் த நோட்டீஸ் இஸ் அபவுட், இந்த நோட்டீஸ் எதை பற்றியது என்று சொல்லி நீங்க என்ன செய்யணும், சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும் முதலாவது. அப்ப என்ன இன்ட்ரடக்ஷன் பிள்ளைகள் கொடுக்கலாம், கேள்வியை திருப்பி வாசிச்சீங்கன்னா என்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம், என்ன செய்யும் உங்களுக்கு என்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம், தமிழ்ல யோசிங்க. என்ன என்ன நம்முடைய நிறுவனத்துல அனிவர்சரி ஃபங்க்ஷனுக்காக வேண்டி நாங்க என்ன செய்ய போறோம், புக்குகளை டொனேஷன் பண்றதுக்கு நாங்க தீர்மானிச்சு எடுத்திருக்கோம், தீர்மானம் செஞ்சிருக்கோம். அனிவர்சரி நிகழ்வுக்காக வேண்டி புத்தகங்களை நன்கொடையா வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம். யாருக்கு வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம், யாருக்கு? We have decided to donate books to the libraries of several schools in rural areas. எதுக்காக வேண்டி? For our next anniversary function of the institute. இந்த கேள்வியில என்ன செய்யப்படுது பிள்ளைகள், உங்களுக்குரிய விடைகள் என்ன செய்யப்படுது கேள்வியிலே உங்களுக்கு இருக்கு. இதான் என்ன நம்முடைய அனிவர்சரி ஃபங்க்ஷனுக்கான நோக்கம், நோட்டீஸ் அதை பத்தினது. ஸோ நீங்க என்ன செய்யலாம், ஈஸியான மொழி நடையில் என்ன செய்யலாம்னு சொன்னா இதை எழுதலாம். எழுதலாம்னா என்ன புள்ளி, இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதா, சரிதானே? எப்படி இந்த we have decided, இந்த has been, it has been decided என்று we have decided என்று போடலாம். நீங்க பாஸ் பார்ட்டிசிபிள் என்ன செய்யலாம் போடலாம், பிரச்சனை இல்லை. என்ன நாங்கள் தீர்மானித்துள்ளோம், we have decided to donate books. யாருக்கு டொனேட் பண்ண போறோம், யாருக்கு டொனேட் பண்ண போறோம்? இந்த கேள்வியில் இருக்கிற விஷயத்தை வேற யாருக்கு, டொனேட் புக்ஸ் யாருக்கு, டு த லைப்ரரிஸ் ஆஃப் த செவரல் ஸ்கூல்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ். அது அப்படியே என்ன செய்யணும் பிள்ளைகள், அதை அப்படியே காப்பி பண்ணி என்ன செய்யணும், நீங்க எழுதணும். அப்படியே காப்பி பண்ணி என்ன செய்யலாம், எழுதணும். டொனேட் புக்ஸ் டு த லைப்ரரிஸ் ஆஃப் செவரல் ஸ்கூல்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ். கஷ்டப்பிரதேசம்னு சொல்றேன். கஷ்டப்பிரதேசம் என்ன பிள்ளைங்க, அங்க தண்ணி இல்லாத காடுன்னு கலப்பாங்க, அதான் ரூரல் ஏரியாஸ் சொல்றேன். கஷ்டப்பிரதேசம் நிறைய பேர் அங்க போக விரும்ப மாட்டாங்க, உள்கட்டமைப்பு வசதிகள் குறைந்த பிரதேசம், பஸ் எல்லாம் அங்க இருக்காது, அப்படிப்பட்ட பிரதேசங்கள். ரைட், இன் ரூரல் ஏரியாஸ். எதற்காக வேண்டி போ, என்ன அதுக்கு நம்ம கேள்வியில் இருக்கு, எதற்காக வேண்டி பிள்ளைகள்? ஃபார் த நெக்ஸ்ட் அனிவர்சரி ஆஃப் த இன்ஸ்டிடியூட். அது நிச்சயம் அது அப்படி எழுதணும். For the next anniversary of the our institute, for the next anniversary of our institute. என்ன செய்யலாம், நீங்க நம்முடைய இன்ஸ்டிடியூட்டுக்கு சொல்லி சொல்ல அவர் என்று சொல்லலாம். என் மேல நம்முடைய பேரு போட்டுட்டு தானே, வெல்ஃபேர் சொசைட்டி ஆஃப் பிசினஸ் இங்கிலீஷ் இன்ஸ்டிடியூட். அப்போ ஆஃப் அவர் இன்ஸ்டிடியூட் என்ன செய்யலாம், ஈஸியான முறையில் எழுதுறேன். ரைட், இதை போல்ட்டை நான் எழுதி விளங்கணும் இடத்துக்காண்டி போல்ட் பண்ணி காட்டியிருக்கேன். என்ன நீங்க போல்ட் எல்லாம் பண்றாங்க, இது உங்களோட இந்த எக்ஸாம் தானே, ரிட்டன் எக்ஸாம்ங்கிறதால பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க ஐஎல்டிஎஸ் அல்லது கேம்பிரிட்ஜ் பெக் ஹயர்லாந்து செய்யும் போது பிள்ளைகள் எழுதுறல, கையால் எழுதல, கம்ப்யூட்டர்ல டைப் பண்றது. டைப் பண்ணும்போது என்ன, இங்க வேர்ட்ஸ் வரும், இங்கால வேர்ட்ஸ் கூட கூட என்ன உங்களுக்கு மைனஸ் மார்க்ஸ் வரும். அதிகமான வேர்ட்ஸ் போனா உங்களுக்கு மைனஸ் மார்க்ஸ் வரும். அப்படிலாம் இருக்கு எக்ஸாம்ஸ். ரைட், ஸோ நம்ம டபிள்யூடி எக்ஸாம்ல அப்படி இல்லை, ஸோ நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. ரைட், முடிஞ்சு. அடுத்தது பாருங்க, லேசனம் இன்ட்ரடக்ஷனை முடிச்சிடும். ரெண்டாவது பாருங்க, த நீட் டு கலெக்ட் த புக்ஸ். எந்த புத்தகங்களை நீங்கள் கலெக்ட் பண்ண வேண்டும், புத்தகங்களை கலெக்ட் பண்ண வேண்டியதுக்கான தேவை. த நீட் டு கலெக்ட் புக்ஸ், ஏன் புத்தகங்களை கலெக்ட் பண்ண வேண்டும், அதில் என்ன பிரக்கெட்டுக்கு வந்திருக்காங்க, யூஸ் பண்ணப்பட்டது, நியூ, நியர்லி நியூ, இவ்வாறான புத்தகங்களை நீங்க என்ன செய்யணும், நீங்கள் சேகரிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க தந்துட்டாங்க. ஸோ நாம என்ன செய்யலாம், அதே விஷயத்தை என்ன செய்யலாம், நாம அப்படியே மென்ஷன் பண்ணலாம். நீங்க சொல்லுங்க அப்போ, இப்ப தமிழ்ல என்ன சொன்னா, நீங்க உங்களுக்குள்ள சொல்லி பாருங்க, தமிழ்ல என்ன சொன்னா எப்படி சொல்லுவீங்க இதுக்கு? யாராவது சொல்லலாமா, தமிழ்ல சொல்றேன்னு சொன்னா இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? முதலாவது பிள்ளைகள் தமிழ்ல திங்க் பண்ணணும், அதுக்கு பிறகுதான் இங்கிலீஷ்ல அப்ளை பண்ணணும். படிக்கும்போது அப்படித்தான் படிக்கணும். எடுத்த உடனே இங்கிலீஷ் மீடியத்துல செய்யறதுக்கு நாம என்ன தாய்மொழியை இங்கிலீஷா கொண்டாக்கலாம், ஆங்கிலமா கொண்டாக்கலாம் இல்லை. ஸோ நம்ம ஸ்டடி பண்ணிட்டு எப்படி எழுதலாம் பிள்ளை,
மாணவர்கள்ட்ட நாங்க கேட்க போறீங்க நீங்க என்ன புதிய புத்தகங்கள், பயன்படுத்திய புத்தகங்கள், நல்லா பயன்படுத்தக்கூடிய புத்தகங்கள், இந்த வாரான புத்தகங்களை நீங்க என்ன செய்யுங்க, டொனேட் பண்ணுங்க அப்படி சொல்லி கேட்க போறீங்க. எப்படி காப்பீங்க? தமிழ்ல என்ன நீங்க கடினமான வார்த்தைகள்லாம் பெரிய பந்தியே சொல்லுவீங்க. ஆனா நம்ம யோசிக்கணும் என்ன, அது ஆங்கிலத்துல நம்ம மாத்தோம். இப்ப இலகுவான மொழிநடை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும். இலகுவான மொழிநடை எப்படி இருக்கும் பிள்ளைகள்? ரைட், நம்ம பார்ப்போம். எப்படி சிரிக்க மாட்டேன் சொல்லலாம். மாணவர்களை நாங்கள் என்ன, இவ்வாறான யூஸ் நியூ அண்ட் நியர்லி நியூ ஆகிய புத்தகங்களை டொனேஷன் செய்யுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என்று எழுதுங்க. என்ன வி என்ன நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம்னு சொல்ல முடியும். நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அல்லது என்ன நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அப்ப நீங்க அடுத்த பந்தியில நீங்க என்ன எழுதலாம்னா, வி, நல்லா கவனிச்சு கொள்ள முடியும், நாங்கள், கைண்ட்லி, அன்பாக, ரிக்வெஸ்ட், வி கைண்ட்லி ரிக்வெஸ்ட், யாரை கேட்டுக்கொள்கின்றோம்? இந்த இருக்கு பாருங்க பிள்ளைகள், அதுக்கு நம்ம வசனம் இருக்கு. இந்த இருக்கு, யூ ஹாவ் டு இன்ஃபார்ம் ஆல் ஸ்டூடெண்ட் அண்ட் கெட் தியர் சப்போர்ட். இதுல இருந்து என்ன செய்யலாம், நம்ம வசனத்தை என்ன செய்யலாம்னா டெவலப் பண்ணி கொள்ளலாம். வி கைண்ட்லி ரிக்வெஸ்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டு டொனேட் த புக்ஸ், என்ன எவ்வாறான புத்தகங்கள்னு சொல்லி போட்டு அண்ட் கெட் தியர் சப்போர்ட் என்ன செய்யலாம், அது நம்ம அப்படியே சொல்லிடலாம். அப்ப என்ன செய்யலாம், வி கைண்ட்லி ரிக்வெஸ்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் டு டொனேட், யூஸ்ட், கமா, அடுத்து என்ன, நியூ அண்ட் நியர்லி நியூ புக்ஸ், நியர்லி நியூ கண்டிஷன் புக்ஸ் அல்ல என்ன, நியர்லி நியூ புக்ஸ் என்ன, அண்ட் கிவ் தேர் சப்போர்ட்ஸ் ஃபார் திஸ் ஈவென்ட். லேசா எழுதிட்டோமா இல்லையா? என்ன சொல்றோம் பாருங்க புள்ளி, we kindly request all the students to donate used, comma, new and nearly new books and give their supports for this event. என்ன செஞ்சிட்டோம், மாணவர்கள்ட்ட நாம் என்ன செஞ்சிட்டோம், புதிய, பயன்படுத்திய அல்லது என்ன பயன்படுத்தக்கூடிய புத்தகங்களை டொனேட் பண்ணுமாறு நாங்க என்ன செஞ்சிட்டோம், நாம கேட்டுட்டோம். ரைட், ரெண்டாவது விஷயத்தையும் முடிச்சிட்டோம். மூணாவது என்ன, டைப் ஆஃப் புக்ஸ், எவ்வாறான புத்தகங்களை நீங்க கேட்கறீங்க அவங்கள்ட்ட. ஆ அகாடமிக் புக், ஸ்டோரி புக், சில்ட்ரன்ஸ் புக், எக்ஸெட்ரா. அப்ப நாம எப்படி சொல்லலாம் பிள்ளை, மாணவர்கள் அகாடமிக் புத்தகங்களையும் கதை புத்தகங்களையும் சிறுவர்களுக்கான புத்தகங்களையும் என்ன செய்ய முடியும், டொனேஷன் செய்ய முடியும். கேன்ங்கிறத வச்சு நாம எழுதலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டொனேட் அகாடமிக் ஸ்டோரிஸ் ஃபார் சில்ட்ரன் அண்ட் அதர் புக்ஸ். என்ன செய்யலாம், அப்படி என்ன செய்யலாம், சின்ன ஒரு மாற்றத்தை செஞ்சு என்ன செய்யலாம், அதை நம்ம எழுதலாம். ரைட், அப்படி இல்லாட்டி என்ன, நாங்கள் இவ்வாறான புத்தகங்களை கலெக்ட் பண்ணுவதற்கு என்ன செஞ்சிருக்கோம், விரும்புகின்றோம் அல்ல தீர்மானித்திருக்கின்றோம். we have decided, அதாவது நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். we have planned to collect academic books, story books, children books and etc. அல்லது story books for children and etc. என்ன செய்யலாம், நீங்க அப்படி என்ன செய்யலாம், ஒரு வசனத்தை போடலாம். எப்படி எழுதலாம் பிள்ளைகளுக்கு, நீங்க இதோட சேர்த்த மாதிரி எழுதலாம் அல்லது என்ன செய்யுங்க, ஒரு லைன் விட்டு எழுதினாலும் ஓகே. அப்ப இதோட சேர்த்த மாதிரி எழுதலாம், பிரச்சனை இல்லை. அப்ப என்ன எழுதலாம், அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம், ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டொனேட் என்ன அகாடமிக் 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 புக்ஸ், கமா, ஸ்டோரிஸ் ஃபார் சில்ட்ரன் அண்ட் எக்ஸெட்ரா. என்ன செய்யலாம், இப்படி நீங்க என்ன செய்யலாம், இந்த விடயத்தை நீங்க என்ன செய்யலாம், லேசா எழுதலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டொனேட் அகாடமிக் அல்லது என்ன, கேனுக்கு பதில் என்ன செய்யலாம், மே என்று போடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் மே டொனேட் பண்ணலாம், மே என்று சொல்லி போட்டோம். கேன் என்று போட்டா என்ன பிள்ளை, டொனேட் பண்ண முடியும். கேன்ங்கிறது என்ன, டொனேட் பண்ண முடியும். யுவர் சப்போர்ட்ஸ் எங்க,
கிவ் யுவர் சப்போர்ட்ஸ். எஸ் எஸ் எஸ், நம்ம அதை அப்படியே போட்டு கிவ் யுவர் சப்போர்ட்ஸ் என்ன செய்யலாம், கிவ் யுவர் சப்போர்ட்ஸ் இதுல வரும். நான் அப்படி எழுதும்போது அப்படி எழுதிட்டேன், கிவ் யுவர் சப்போர்ட்ஸ். என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கேன் என்ன செய்யலாம், டொனேட் அகாடமிக் புக்ஸ், ஸ்டோரிஸ் ஃபார் சில்ட்ரன் அண்ட் எக்ஸெட்ரா. லேசான விஷயம் முடிஞ்சு. அடுத்தது என்ன இருக்கு பிள்ளைகள்? ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு கண்ட்ரிபியூட். என்ன அனைவரும் உங்களது என்ன கண்ட்ரிபியூஷன் செய்யறேன், என்ன பிள்ளைகள் பங்களிப்பு செய்யற அனைவரும் உங்களுடைய பங்களிப்புகளை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று கேட்டுக்கொள்றோம். எப்படி எழுதுறேன்? all students should contribute this event for this event. அனைவரும் என்ன செய்யணும், பார்ட்டிசிபேட் பண்ணும். all students should participate in this event. என்ன எல்லோரும் பங்களிப்பு செய்யணும், என்ன எல்லோரும் இதுல இணைந்து கொள்ளணும் இந்த நிகழ்ச்சியில. அப்ப நீங்க என்ன செய்யலாம், அதை லேசான முறையில் எழுதணும். என்ன all students என்ன நீங்க சுட் போட்டு எழுதலாம், கட்டாயம் கலந்து கொள்ளணும் என்ற மாதிரி என்ன செய்யலாம், அதுக்கு எழுதலாம். அதில் பிரச்சனை ஒன்றும் இல்லை. all students should participate this event. போடலாம், விஷயம் முடிஞ்சு. அல்லது என்ன should make their contribution to this event. அப்படி என்ன அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம், all students should give their contribution. அப்படி இல்லாட்டி என்ன should make their contribution. அல்லது என்ன should all students should participate this event. வேங்க புள்ளி லேசான மொழி நடை. அவர் சொன்ன எல்லார பங்களிப்பும் இருக்கணும். அனைத்து மாணவர்களும் என்ன செய்யணும், இந்த நிகழ்வுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டும். விளங்குதா? எப்படி என்ன செய்யற லேசான மொழி நடைகள். அடுத்தது பாருங்க, கிட்ட பாப்போம். அடுத்து என்ன, நேம் ஆஃப் த பர்சன் ஹேண்ட் ஓவர் த புக்ஸ். புக்ஸ் எல்லாம் யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று எழுதும். யார் எழுதலாம்? அவன் மிஸ்டர் குமார் என்னும் நபரிடம் என்ன செய்யுங்க, இந்த புத்தகங்களை எல்லாம் ஒப்படைங்க. அப்ப குமாரண்ட யாரு? எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பேர் சொல்றேன். குமாரண்ட யாரு? குமாரண்ட யாருன்னு சொன்னா குமாருக்கு பக்கத்துல கமாண்டு போட்டு என்ன செய்யணும், குமாரங்கிறவர் யாருங்கிறது எழுதணும். அவரோட பதவி, அவர் யாரா இருக்கலாம், ஒரு செக்ரட்டரியாக இருக்கலாம், கோஆர்டினேட்டராக இருக்கலாம், அல்லது என்ன அவர் ஒரு மேனேஜராக இருக்கலாம், அவர் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கலாம். அப்படி என்ன செய்யலாம், நீங்க விரும்பின பேர் ஒன்று என்ன செய்யலாம் போடலாம். அது இலகுவான பேராக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். ரைட்? அப்ப நீங்க என்ன செய்யணும், அப்ப நீங்க அதை மென்ஷன் பண்ணணும். திருப்பி எழுத should participate this in நீங்க இணைத்து எழுதலாம். அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு பிள்ளை. நீங்க ஒத்த வசனம் ஒரே வசனமாக எழுதுறேன்னு சொன்னா எண்ட போட்டு நீங்க என்ன செய்யணும், இணைத்து எழுதணும். இல்ல நீங்க என்ன செய்யலாம், பிரிச்சு பிரிச்சு தான் எழுத போறீங்க. என்ன எந்த பிரச்சனையுமே இல்லை. நோட்டீஸ் வாசிக்கும் போது எல்லாருக்கும் என்ன செய்யணும், விளங்கும். அது பிரிச்சு பிரிச்சு இருந்தாலுமே என்ன எந்த பிரச்சனையுமே இல்லை. பிரிச்சு பிரிச்சு இருக்கிறோம். அப்ப நாங்க வாசிக்கிறார்களுக்கு என்ன கம்யூனிகேட் பண்றதுக்கு இலகுவா இருக்கு. அப்ப நீங்க எழுதலாம் all students can என்ன புத்தகங்களை கையளிக்கிறேன் என்ன பிள்ளைகள், கை என்ன ஹேண்ட், கையளிக்கிறதுக்கு என்ன சொல்றேன், ஹேண்ட் ஓவர். all students can hand over their books to மிஸ்டர். மிஸ்டர் ரெண்டு போடுங்க, நீங்க விரும்பினா மிஸ் ரெண்டு போடலாம். மிஸ் யாரு? மிஸ்ஸுக்கு நீங்க என்ன செய்யலாம், ஒரு பேர் ஒன்று வைக்கலாம், மிஸ் மாலா. மிஸ் மாலாங்கிறால போடலாம், மிஸ் மாலா. மாலாங்கிறாள் யாரு? மாலாங்கிறாள் யாரு? நீங்க உங்களுக்கு விருப்பமான பேரை போடுங்க. மாலா தான் போடணும் மாட்டேன். இப்ப மதுஷாண்டு போட போறீங்களா, மதுஷாண்டு போடுங்க. இல்ல வேற பேரை போட போறீங்களா, சாணுஜாண்டு போட போறீங்களா, சாணுஜாண்டு போடுங்க. அல்லது நீங்க சிங்கள பேர் ஒன்று போட போறீங்களா, அப்ப என்ன குமாரி என்று போட போறீங்களா, மிஸ் குமாரி. என்ன செய்யுங்க, நீங்க ஒரு பேர் ஒன்று போடுங்க, மிஸ் குமாரி. கமா போட்டு நீங்க என்ன செய்யணும்டா பிள்ளைகள், குமாரிட பதவியை போடணும். யாரு குமாரி? செக்ரட்டரி, செயலாளர், செக்ரட்டரி. நீங்க வசனங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தானே. இப்ப 89 வேர்ட் தானே பிள்ளைகள், 100 ஆகல தானே. அப்ப செக்ரட்டரி என்று போட்டு போட்டு என்ன செய்யலாம்டா, செக்ரட்டரி எதனுடைய செக்ரட்டரி, செக்ரட்டரி யாரு செக்ரட்டரி, செக்ரட்டரி ஆஃப் போட்டு போட்டு தலைப்புல என்ன பேரு போட்டிருக்கிறீங்களோ அதை அப்படியே போடலாம். இல்லைங்களா? வெல்ஃபேர் சொசைட்டி ஆஃப் அவர் பிசினஸ் இங்கிலீஷ் இன்ஸ்டிடியூட் அல்லது வெல்ஃபேர் சொசைட்டி ஆஃப் பிசினஸ் இங்கிலீஷ் இன்ஸ்டிடியூட் என்ன செய்யலாம், அப்படியே எழுதலாம். செக்ரட்டரி ஆஃப் வெல்ஃபேர் சொசைட்டி
Society of Business English Institute. முடிச்சு. யாரிடம் கையளிக்க வேண்டும் அப்படின்னு செஞ்சுட்டோம், சொல்லிட்டோம். அடுத்த விஷயம் என்ன சொல்றார் பிள்ளைகள்? லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு முடிகிறது. டெலிபோன் நம்பர்ஸ் அண்ட் இமெயில் அட்ரஸ் ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன். மேலதிக தகவல்களுக்கான தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கமும் இமெயில் அட்ரஸும். அப்ப என்ன, ஒரு பிரச்சனை இமெயில் நீங்க என்ன செய்யலாம்? நீங்க இப்ப நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பாருங்க, இப்போ டிஜிட்டல் ட்விட்டர் செல்கிற அட்வர்டைஸ்மெண்ட்ல மேலதிக விவரங்களுக்கு அட்மினை தொடர்பு கொள்ளவும் என்ற ஒரு நம்பர் போட்டிருப்போம். மேலதிக விவரங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யவும் என்று போட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி நீங்க எப்படி எழுதலாம்? ஃபர்தர் டீடைல்ஸ் அவர் தந்திருக்கிறதால நீங்க ஃபர்தர் டீடைல்ஸ் என்கிற வசனத்தை என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி என்ன, மோ இன்ஃபர்மேஷன் என்ன செய்யலாம்? மோ டீடைல்ஸ், மேலதிக விவரங்கள் நீங்க என்ன செய்யலாம்? கேட்கலாம். ஓ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அப்படி எழுதுங்க பிள்ளை. ப்ளீஸ் நோட்ஸ் எழுதுற ப்ளீஸ். ஃபார் இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் கண்டெக்ட் அஸ். என்ன, ப்ளீஸ் கண்டெக்ட் அஸும் போட தேவையில்லையா? ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் போட்டு நீங்க என்ன செய்யலாம்? அம்புக்குறி அடையாளம் போட்டு காட்டலாம். நோட்டீஸ்ல எந்த பிரச்சனையுமே இல்லை. கட்டாயம் 100% எழுத்துல இருக்கணும் இல்லை. கிராபிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் நீங்க என்ன செய்யலாம்? காட்டலாம். அப்படி ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் என்ன, டெலிஃபோன் நம்பர். இப்போ டெலிஃபோன் நம்பர் என்ன எங்க இருக்கு? அதோட தந்திருக்காரு, அந்த இருக்கு பாருங்க. நம்பர் தரல, டெலிஃபோன் நம்பரை போடுங்க, என்டர் பண்ணுங்க, இமெயில் அட்ரஸ் போடுங்க தந்திருக்காரு. அப்ப என்ன செய்யணும்? கட்டாயம் நாம டெலிஃபோன் நம்பரை போட்டு டபுள் டோர் என்னன்னு போடு. அடுத்து என்ன? இமெயில் அட்ரஸ். இமெயில் அட்ரஸ் என்ன? இமெயில் அட்ரஸ் டெலிஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ். டெலிஃபோன் நம்பருக்கு என்ன செய்யலாம்? போடலாம் ஒரு நம்பர். இமெயில் அட்ரஸ் என்ன? ஒரு இமெயில் அட்ரஸ், உங்களோட இமெயில் அட்ரஸ் ஜிமெயில். ஆனா உங்களுக்கு சொந்த பேரை கொடுக்க வேண்டியதில்லை பிள்ளை, நீங்க வேற ஒரு ஆளோட பேரை கொடுங்க. மேலதிக விவரங்களுக்கான வேணும். சொந்த நம்பர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, யாரும் யூஸ் பண்ண போறது இல்லை. என்ன, போடுங்க. போட்டு போட்டு நீங்க என்ன செய்யலாம்? தகவல் முடிஞ்சு. அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்? யார் இந்த நோட்டீஸ் எழுதினாங்களோ அவர் என்ன செய்யணும்? அவரோட பேரு வர வேண்டும். யார் இந்த நோட்டீஸ் எழுதினேன்? இப்ப நான் எழுதிருக்கேன் இந்த நோட்டீஸ், எந்த பேரை போடணும். எந்த பேரை போட்டு என்ன செய்யணும்? எந்த பதவி பேரை போடணும். எந்த பதவி என்ன? யாரு? அது கேள்வியில இருக்கு புள்ளி. இந்த இருக்கு பாருங்க. யார் இந்த நோட்டீஸை வெளியீடு செய்யறாங்க? யூ, நீங்கள். நீங்க யார் இந்த நிறுவனத்துல? நீங்க பிரசிடென்ட். சோ நீங்க என்ன செய்யணும்? பிரசிடென்ட் உங்களோட பேரை போட்டு நீங்க என்ன செய்யுங்க? பிரசிடென்ட். பிரசிடென்ட் என்னத்துல பிரசிடென்ட்? நீங்க யார பிரசிடென்ட்? இந்த வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் ஆஃப் யுவர் பிசினஸ் இங்கிலீஷ் இன்ஸ்டிடியூட். இப்ப நீங்க லேசா என்ன செய்யலாம்டா? வெல்ஃபேர் சொசைட்டி. சொசைட்டிங்கிறது எழுத கஷ்டமா? வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் போடுங்க பேர். நலன்புரி நிறுவனம் இருக்கு, இருக்கு பேரு. சங்கம் தான் இருக்கும் இல்ல, நலன்புரி நிறுவனம் இருக்கு. ரைட். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? வெல்ஃபேர் சொசைட்டி. நான் சொசைட்டி நம்ம எழுதினதால சொசைட்டி என்று போடுறேன். வெல்ஃபேர் சொசைட்டி ஆஃப் பிசினஸ் இங்கிலீஷ் இன்ஸ்டிடியூட். இல்ல அது பெருசா இருக்கா? ஓகே, வெல்ஃபேர் சொசைட்டி ஆஃப் பிசினஸ் இங்கிலீஷ் இன்ஸ்டிடியூட். ரைட். அப்ப இப்படித்தான் நாம என்ன செய்வோம் என்று சொன்னா, நம்மளுடைய நோட்டீஸை நாம என்ன செய்வோம்னா எழுதுவோம். இதை நான் என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு விளங்கட்டு மட்டுறதுக்காக வேண்டி போன்ட்டு பெருசா டைப் பண்ணிடுறேன். இது என்ன, சின்ன சைஸுக்கு நீங்க என்ன செய்யலாம்? மாத்திர இது உங்களோட கம்ப்யூட்டரைஸ் இல்லையே உங்களோட எக்ஸாம். சோ எந்த பிரச்சனையுமே இல்லை. இதுல உங்களோட சைனை நீங்க என்ன செய்யலாம்? பிராங்க் இருந்தா பிராங்க், சைன் இருந்தா சைனை பண்ணுங்க. பாருங்க பிள்ளை, இத பாருங்க. எத்தனை வேர்ட்ஸ் வந்திருக்கு? 118 வேர்ட்ஸ் வந்திருக்கு. அப்ப என்னத்தால வேர்ட்ஸ் இந்த கூடி இருக்கு? நம்மளோட இந்த டேட் போட்டிருக்கோம், இமெயில் அட்ரஸ் எல்லாம் போட்டிருக்கோம், இந்த கீழுக்கு நம்ம பிசினஸ் இங்கிலீஷ் வெல்ஃபேர் போட்டிருக்கோம். ஸோ அதான் என்ன செஞ்சிருக்கு? வேர்ட்ஸ் கூடி இருக்கு. 100 வேர்ட்ஸ், 18 வேர்ட்ஸ் கூட்டினத்தால எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ என்ன, பேஜ் போர்டர்ஸ் நீங்க போடணுமான்னு கேட்குறீங்க. எஸ், நீங்க இந்த நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கூட என்ன செய்யுங்க, ஒரு பேஜ் போர்டர் என்ன செய்யுங்க, போட்டு கொடுங்க. ஒரு பொட்டி ஒன்று அடிச்சு போட்டு க்ளோஸ் பண்ணாங்க. எல்லாம் எழுதி முடிஞ்சு இந்த சைன் பண்றது வந்ததுக்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க, க்ளோஸ் பண்ணுங்க.
பெரும்பாலும் என்ன செய்யுங்க, இடைவெளி விட்டு செய்யுங்க. இப்ப இடைவெளி விட்டு கொள்ளுங்களா, இடைவெளி விட்டு விட்டு டைப் பண்ணீங்கன்னா வெட்டு குத்துக்கள் இருந்தா, நீங்க பிழைகள் விட்டு இருந்தா, நீங்க பிழைகள் விட்டு இருந்தா பிள்ளைகள் என்ன செய்யலாம், வெட்டி போட்டு அதுலயாவது எழுதணும். அதுக்கு தான் என்ன செய்யற, ஒரு லைன் விட்டு விட்டு செய்யற காரணமா தான் பேப்பர்ஸ் டப்ளேட்டியான தாராங்க. ஸோ நீங்க ஒர்க் பண்ண தேவை இல்ல. இப்ப அடுத்த பேஜுக்கு போயிடு சார் சிக்னேச்சர் பண்றது, இப்ப பிள்ளையா இல்ல, ஒரு பிள்ளையும் இல்லை, எக்ஸாம் பேப்பர் தானே, நோ ப்ராப்ளம். புது பேப்பர்ல ஆரம்பிங்க. புது பேப்பர்ல நோட்டீஸ் செய்யும் போது வெல்ஃபேர் சொசைட்டிங்கிறது என்ன, புதிய பேப்பர்ல மேலுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் நோட்டீஸ் போடுங்க. புதிய பேப்பர்லயே செஞ்சு வாங்க, ஒரு ஒரு லைன் விட்டா போதும். சரிதானே, ரைட். இப்ப கிளியரா பிள்ளை, நோட்டீஸ் எழுதுறது கிளியரா உங்களுக்கு? ரீப்ளை பண்ணுங்க. இது 2024 ஜூலை பேப்பர்ல வந்து நோட்டீஸ். உங்களுக்கும் நோட்டீஸ் வருமா புத்தக டொனேஷன் சம்பந்தமாக என்றா இல்லை? இப்ப நம்மளோட வீடியோஸ்ல பாருங்க, நான் 2 3 நோட்டீஸ் படிப்பிச்சிருக்கேன். நோட்டீஸ்லயும் 2 3 வகையான நோட்டீஸ் படிப்பிச்சிருக்கேன். ஒரு நோட்டீஸ் என்ன, இப்படி புத்தக டொனேஷனுக்கு கூப்பிடுறது. இன்னொரு வகையான நோட்டீஸ் எப்படி இருக்கும், உங்களோட அனுவல் பட்ஜெட் மீட்டிங்குக்கு வாங்க என்று சொல்லி ஒரு நோட்டீஸ் படிப்பிச்சிருக்கு. அனுவல் அனுவல் பட்ஜெட் மீட்டிங் கூட எந்த லிங்க கேட்குறீங்க நீங்க? ஓகே, இந்த ஃபைல் நான் பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஆனா நீங்க என்ன செய்யணும், கண்ணால பாக்குறது மட்டும் இல்ல பிள்ளைய, கையால எழுதணும். இது எந்த மொழிநாடு தானே, நீங்க இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஈஸியான மொழிநாடு. இப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கா பிள்ளைகள் இந்த மொழிநாடு? நான் தான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், நீங்க அட்வான்ஸா உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் பண்ணி சொன்னா பிரச்சனை இல்லை. நீங்க கிளாஸுக்கு அட்டெண்டா தேவை, நோ ப்ராப்ளம். சிம்பிள் இங்கிலீஷை வச்சு தான் நம்ம இதை எப்படி செய்யறேன், எக்ஸாம் பேப்பர்ல இருக்கிறத காப்பி பண்ணி எப்படி இதுக்குரிய 10 மார்க்ஸ் எடுக்கிறீங்கிறத படிச்சிருக்கேன். சரிதானே, ரைட். எல்லாருக்கும் கிளியரா? செக் பாக்ஸ்ல ரீப்ளை பண்ணுங்க. ஓஎல்ல ஃபெயில் ஆகின பிள்ளைகளும் பிசினஸ் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்த பிள்ளைகள் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கு. ஏன் இந்த 5 நாளும் அவங்க பெட்டரா யூஸ் பண்ணிருக்காங்க, நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. ரைட், ஓகே, நம்ம அடுத்த கடைக்கு போவோம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. வினா இலக்கம் 5, 10 மார்க்ஸ். ரைட், ரைட். வினா இலக்கம் 5க்கு வாங்க. நம்ம ஒவ்வொன்று ஒன்றா பார்ப்போம். ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்கிரைப் பண்றதெல்லாம் நம்மளோட வீடியோஸ்ல நான் தந்திருக்கணும். இந்த பேப்பர்ல இருக்கிற ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், இந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்ப்ரஹென்சிவ் இன்கம் வந்திருந்தால் உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு 5 தொகை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 5 தொகையை பத்தி என்ன செஞ்சிருப்பாங்க, உங்களுக்கு விளக்கம் சொல்லிருப்பாங்க. இன்டர்பிரிட் பண்ற, விளக்கி செய்யுது 5 தொகையை பத்தி. ரைட், அப்படி இல்லாட்டி 2 ஆண்டுகளை தந்திருப்பாங்க ஒப்பிட்டு செலுத்து இந்த இது மாதிரி. அப்படி இல்லாட்டி ஒரு நாட்டுக்கு என்ன ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் எவ்வளவு விற்பனை நடந்திருக்கு ஒரு கடையில், அந்த விற்பனை அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா, கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, மொத்தம் எவ்வளவு, எந்த மாதம் விற்கல, அது சம்பந்தமாக விளக்க சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி டூரிஸ்ட் இலங்கைக்கு வந்தது சம்பந்தமாக நம்மளோட வீடியோஸ்ல எல்லாம் இருக்கு. என்ன பழைய பாஸ் பேப்பர்ல வந்துருக்கு. ஸோ நம்ம எல்லாம் அந்த 16 வீடியோஸுக்குள்ள இருக்கு எல்லாம். நீங்க கட்டாயம் வீடியோஸை பார்க்கணும். லைவ் கிளாஸ் மட்டும் இல்லை, நாங்க அனுப்பின வீடியோஸை நீங்க வாட்ச் பண்ணாட்டி கஷ்டம். அதுல நிறைய விஷயங்கள், நிறைய பிராக்டிஸ் இருக்கு. இந்த 5 நாளும் நீங்க செய்ய வேண்டிய பிராக்டிஸே அதுக்குள்ளதான் இருக்கு. சரிதானே, நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தருவோம், இருந்தாலும் என்ன செய்யணும், நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ரைட், இப்ப நம்ம 1 by 1 பார்ப்போமே, நம்ம ஆர்டருக்கு வருவோமே. வினா இலக்கம் 5 அதை முடிச்சிட்டோம், நோட்டீஸை முடிச்சிட்டோம். இப்ப 2வது என்ன செய்யறோம், லெட்டருக்கு வா. லெட்டருக்கு வாங்க பிள்ளை.